செய்திகளை தருவதோடு நின்றுவிடாமல் நாட்டுப்பற்று, மக்கள் பணியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி வெற்றி நடை போடுகிறது தினமலர் நாளிதழ். இதை நிறுவியவர் பத்திரிகை உலகில் டிவிஆர் என அனைவராலும் அன்போடு அழைக்கப்படும் டிவி ராமசுப்பையர். பொது விஷயங்களில் தீவிரமாக செயலாற்ற தனி மனிதர்களுக்கு துணிவும், முன் யோசனையும், திட்டமிடும் தன்மையும், செயலாற்றும் வல்லமையும் மட்டும் இருந்துவிட்டால் போதாது. அவரிடம் ஏதாவது ஒரு பதவி இருக்க வேண்டும் அல்லது பத்திரிகை பலம் இருக்க வேண்டும். பொது வாழ்வில் தீவிரமாக ஈடுபடவும், மக்களுக்கு தொண்டு செய்யவும் ஒரு பத்திரிகை இருந்தால் நன்கு நன்மைகள் செய்ய முடியும் என்ற எண்ணத்தில் தினமலர் இதழை டிவிஆர் தொடங்கினார். டிவிஆர் என்ற ஒரு தனி மனிதரின் லட்சியம், கொள்கை, கனவுதான் தமிழர்களின் உரிமை குரலுக்கு உரம் கொடுக்க தினமலர் நாளிதழாக உருவெடுத்தது. தன் லட்சியத்தில் வெற்றி கண்ட பின் அதே மக்களுக்கு சேவை புரிய தினமலர் பழக்கிக் கொண்டது. தினமலர் செய்தித்தாள் தனது 75வது ஆண்டில் அடியெடுத்து வைப்பது பெரும் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கிறது. ஏனென்றால் தினமலர் மக்களுக்கு செய்தி வழியாக பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு செய்திகளை தந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தினமலர் வாசகராக நான் கடந்த கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக அந்த வாசகராக இருந்து வருகிறேன். தினமலர் செய்தித்தாளை பொறுத்தவரை அதனுடைய பதிப்புகள் பல்வேறு ஊர்களிலிருந்து வெளியாகி கொண்டிருக்கிறது. அது தன்னுடைய பலதரப்பட்ட செய்திகள் மூலமாக மக்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான செய்திகளையும் தந்து கொண்டிருக்கிறது. அந்த செய்திகள் முக்கியமாக என்ன என்றால் அதனுடைய கல்வி மலர், அதே போல் ஆன்மீக மலர், அதே போல் மற்ற பட்டம் என்ற அந்த பள்ளி கல்வி மாணவர்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் தந்து கொண்டிருக்கிறது. இதன் மூலமாக பள்ளி கல்வி மாணவர்கள் தங்களுடைய எதிர்கால படிப்பிற்கு என்னென்ன படிப்புகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற தகவல்களை இந்த பட்டம் என்ற அந்த பகுதி மூலமாக தெரிந்து கொள்ளலாம். அதே போல் வேலை வாய்ப்பை தேடக்கூடிய இளைஞர்கள் தங்களுடைய வேலைவாய்ப்பு எவ்வாறெல்லாம் பெற முடியும், வேலைவாய்ப்பிற்கு தங்களுக்கு தேவையான அந்த போட்டித் தேர்வுக்கு தேவையான அனைத்து பயிற்சிகளையும் தகவல்களையும் இந்த தினமலர் செய்தித்தாள் தந்து கொண்டிருக்கிறது. அதன் மூலமாக அவர்கள் மிகச்சிறந்த பணி வாய்ப்புகளை பெறுகிறார்கள். அதுபோல தொழில்நுட்ப மேம்பாடு என்னென்ன அடைந்திருக்கிறது என்ற அந்த தகவல்களையும் இது தந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் குடும்ப தலைவர்களுக்கு தேவையான அனைத்து விதமான தகவல்களையும் இந்த செய்தித்தாள் தந்து கொண்டிருக்கிறது. இதன் மூலமாக இந்த செய்தித்தாள் முழுமையாக மக்களுக்கு தேவையான வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான செய்திகளையும் வழங்குவதில் முன்னிலை வகிக்கிறது. தமிழகத்திலே ஏறத்தாழ 10 நகரங்களில் இது தன்னுடைய செய்தித்தாளை விநியோகம் செய்து கொண்டு பதிப்புகளை வெளியிட்டு கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பெங்களூரு மற்றும் புதுச்சேரி ஆகிய மாநிலங்களிலும் இந்த செய்தித்தாள் வெளிவருவது மிகுந்த மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கிறது. தொடர்ந்து இந்த செய்தித்தாள் தன்னுடைய 75வது ஆண்டை நிறைவு செய்த அந்த காலகட்டத்திலும் இது 100 ஆண்டுகளுக்கும் மேலாக தனது சேவையை மக்களுக்கு சிறப்பாக செய்து வர வேண்டும் என்பதுதான் வாசகராய என்னுடைய விருப்பம். ஆக இதனுடைய இன்னும் சொல்லப்போனால் அந்த அறிவியல் 1000 என்ற அந்த பகுதியை நான் தொடர்ந்து வாசித்து வருகிறேன். அந்த அறிவியல் தொழில்நுட்பத்தில் என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை மிகச் சிறப்பாக, அதுவும் இந்த லேட்டஸ்ட் என்று சொல்வார்கள், அந்த உடனடியாக என்னென்ன தொழில்துறையில் மாற்றம் ஏற்படுகிறது, முன்னேற்றம் ஏற்படுகிறது. இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் இந்த ஏஐ தொழில்நுட்பம் என்ற அந்த செயற்கை தொழில்நுட்பம் அந்த பகுதியில் என்ன மாதிரியான நிகழ்வுகள் அது தொழில்நுட்ப வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்பதையும் அதில் அந்த பகுதியிலே அவர்கள் குறிப்பிட்டு தருகிறார்கள். இதன் மூலமாக இந்த தினமலர் செய்தித்தாளை தினசரி படித்து வருவதாலேயே மாணவர்களும் வேலை தேடும் இளைஞர்களும் தங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் அறிவியல் சார்ந்த கருத்துக்களையும் பெற்றுக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கு சிறந்த ஒரு முயற்சியாக இதை மேற்கொள்ளலாம். அதுபோல குடும்ப தலைவிகளுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும், அதுபோல பொதுமக்களுக்கு தேவையான, இப்போ உதாரணமாக இந்த தெருநாய்க்கடி போன்ற அந்த விஷயங்கள்லாம் உள்ளது. இதன் மூலமாக நம்மை எவ்வாறு பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற போன்ற செய்திகளையும் அதோடு அதனுடைய அந்தந்த பகுதியிலே அந்தந்த தளத்திலே யார் சிறந்த நிபுணர்களாக உள்ளார்களோ அவர்களிடம் அந்த செய்திகளையும் அந்த கருத்துக்களையும் பெற்று மக்களுக்கு வழங்குவதில் தினமலர் மிகச்சிறந்த சேவையாற்றி வருகிறது. இந்த தருணத்திலே இந்த பவளவிழா ஆண்டிலே தினமலருக்கு வாசகராகிய நான் வாழ்த்து கூறுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தினமலருக்கு எனது அன்பான வாழ்த்துக்கள். உண்மையை தவிர வேறொன்றுமில்லை என்கிற விதமாக உண்மையின் உரைகள் என்கிற தாரக மந்திரத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிற
அற்புதமான இதழாக இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிற தினமலர் நாளிதழ் தொடங்க பெற்று 75 ஆண்டுகள் ஆகியிருக்கிறது என்பதை நினைத்து பார்க்கிற பொழுது உண்மையிலே ஒரு பத்திரிகை 75 ஆண்டு காலம் இந்த உலகத்தில் வாசகர்கள் மத்தியில் பிரபலமாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த பத்திரிகையினுடைய உண்மையான தன்மை இருந்தால்தான் அப்படி தொடர்ச்சியாக இருக்க முடியும். அமெரிக்க அறிஞர் ஜெபர்சனிடத்திலே ஒருமுறை பத்திரிகையாளன் கேள்வி கேட்ட பொழுது, நாடு பெரியதா அல்லது பத்திரிகை பெரியதா என்று உங்களாலே சொல்ல முடியுமா என்று கேட்டபொழுது ஜெபர்சன் பதில் சொன்னான், இஃப் இட் இஸ் லெஃப்ட் டு மீ டு டிசைட் whether we should have a government without newspaper or the newspaper without government, I would not hesitate even a moment to prefer the latter என்று அறிஞர் ஜெபர்சன் சொன்னான். பத்திரிகைகள் இல்லாத அரசாங்கம் தேவையா இல்லது அரசாங்கம் இல்லாத பத்திரிகைகள் தேவையா என்று என்னை முடிவெடுக்க சொன்னால் நான் இரண்டாவதை தேர்ந்தெடுக்க ஒரு கணமும் தயங்க மாட்டேன் என்று சொன்ன முன்னாள் ஜனாதிபதி அமெரிக்க அறிஞர் ஜெபர்சனுடைய வார்த்தைகளை இந்த நேரத்தில் தினமலரோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது ஒரு உண்மையின் உரைகளாக இருக்கிற ஒரு அற்புதமான இதழ். அதனை நிறுவிய அமரர் டிவி ராமசுப்பையர் அவர்கள் அந்த காலகட்டத்தில் பத்திரிகையை தொடங்கிய பொழுது எவ்வளவு சிரமப்பட்டிருப்பார். அதை எடுத்துக்கொண்டு வீடு வீடாக வீதி வீதியாக போய் அந்த பத்திரிகையை பிரபலப்படுத்தியதனுடைய விளைவு இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற ஒரு தலை சிறந்த இதழாக பத்திரிகையாக, இன்னும் சொல்ல போனால் முதுகெலும்புள்ள ஒரு பத்திரிகையாக இன்றைக்கு தினமலர் நாளிதழ் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நினைத்து பார்க்கிற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆன்மீகமா, விளையாட்டா, பொது சமூக சிந்தனையா, பள்ளி மாணவர்களுக்கான உரைகளா, எப்படி எடுத்து பார்த்தாலும் அதில் தினமலருடைய பங்களிப்பு கண்டிப்பாக இருக்கும். அப்படி அற்புதமான இதழாக விளங்கி கொண்டிருக்கிற தினமலர் நாளிதழுக்கு அதனுடைய நிர்வாகிகள் அத்துணை பேருக்கும் எங்களுடைய மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் அமைப்பு சார்பில் காஞ்சி ஸ்ரீ மகாபெரியவரை பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த இதழ் இன்னும் 25 ஆண்டு காலம் தாண்டி 100 ஆண்டு காலம் வாழ்ந்து இன்னும் இந்த உலகத்திற்கு ஒரு மிகப்பெரிய பங்களிப்பினை ஒரு அர்ப்பணிப்பான உணர்வோடு தினமலர் நாளிதழ் செயலாற்ற வேண்டும். அதற்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை பெரியவாளுடைய அமைப்பான அனுஷத்தின் அனுகிரகம் அமைப்பினுடைய நிறுவனராகிய நெல்லை பாலுவாகிய நான் மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் வாழ்த்துவதற்கு வயது வரம்பு தேவையில்லை என்பதனாலே தினமலர் நாளிதழை வணங்குகிறேன். இன்னும் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்று. அன்புமிக்க தமிழக மக்களுக்கும் உலக மக்களுக்கும் இந்திய தேசத்தில் வாழ்கின்ற அத்தனை மக்களுக்கும் எங்களது பாவை இசைப்பள்ளியின் சார்பாக வணக்கத்தை வைக்கின்றோம். தினமலர் துவங்கி 75 ஆண்டுகள். இந்த 75 ஆண்டுகளில் எத்தனை மக்கள் நல்வாழ்வு பெற்றிருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா ஆரம்பத்திலிருந்து தினமலர் ஆரம்பம் காலத்திலிருந்து இந்த தினமலரை நாங்கள் படித்து கொண்டிருக்கின்றோம். அதில் வரக்கூடிய செய்திகள், ஆன்மீக செய்திகள், பொது செய்திகள், மாணவ மாணவிகளுக்கான செய்திகள், பெண்களுக்குண்டான செய்திகள் அத்தனையும் தத்ரூபமாக எடுத்து போட்டு மக்களை திருத்தக்கூடிய ஒரு அழகான பத்திரிகை, அறிவுபூர்வமான பத்திரிகை. இதில் பிடித்தது என்னென்னா வாரமலர், ஆன்மீக மலர், சிறுவர் மலர், மூன்றையும் தவறாமல் நான் வாரம் படிக்கக்கூடிய ஒரு வாசகி. நான் இந்த தினமலரில் அவ்வளவு அழகான ஒரு பத்திரிகை 75 ஆண்டுகள் சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகின்றது. இதில் முதல் காரணம் என்னவென்றால் இதனுடைய தலைவராகவும் ஆன்மீக தலைவராகவும் ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்ட தலைவராகவும் மேலும் அதுக்கு ஒரு எம்டியாக இருக்கக்கூடிய எங்களது லட்சுமிபதி அண்ணா அவர்களின் பூரண முயற்சி, அவர்கள் உடன் பிறந்தவர்களின் பூரண முயற்சி, தமிழகமெங்கும் பிரான்ச்சுகள் கிளைகள் ஏற்படுத்தப்பட்டு அந்த தினமலர் பத்திரிகை உலகமெங்கும் பரவக்கூடிய அளவில் அந்த பத்திரிகை சென்று கொண்டிருக்கின்றது. யாரை கேட்டாலும் தினமலர் 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 என்று தான் சொல்லுகின்றார்கள். வேறு பத்திரிகைகள் பிடிக்கிறது இல்லை படிக்கிறதுக்கு. இருந்தாலும் தினமலரில் இருக்கிற செய்திகள் அறிவுபூர்வமான செய்திகள், மாணவ மாணவிகளுக்கும் அத்தனை அறிவுபூர்வமான செய்திகளை எடுத்து சொல்லி அவர்களை ஊக்குவிக்கின்றார்கள். மாணவிகளையும் மாணவர்களையும் தோறுமே ஆண்டுதோறும் தமுக மைதானத்தில் மதுரையில் பெரிய கலை நிகழ்ச்சிகள், காட்சிகள், வீட்டு பொருளுக்குண்டான காட்சி அமைப்புகள்,
என்னென்ன உண்டோ அத்தனையும் எடுத்து சொல்லி, இப்படி தினமலர் பத்திரிகை போல எந்த பத்திரிகையும் நமக்கு கிடையாது. இருந்தாலும் இந்த தினமலர் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கின்றது மக்களுக்கு. என்ன செய்தி வந்தாலும் முதல்ல தினமலரில் தான் வரும். ஆன்மீகம் இருக்கும், அரசியலும் இருக்கும், எல்லாமே இருக்கும். எல்லாம் படித்து என்னென்ன தெரிஞ்சுக்கணுமோ அத்தனை பெண்கள் முதற்கொண்டு சிறு சிறு குழந்தைகள் கூட தெரியக்கூடிய ஒரு அறிவுபூர்வமான ஒரு பத்திரிகையாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அதுலேயும் மதுரையில் ஏகப்பட்ட வரவேற்பு இருக்கின்றது தினமலருக்கு. நான் என்ன எடுத்தாலும் தினமலருக்கு முதல்ல பத்திரிகை செய்தியை தான் நாங்கள் அனுப்புவோம். மைதி பத்திரிகையில் அப்புறம் தான் அனுப்புறது வழக்கம். ஆனால் தினமலரில் மக்களுக்கு தேவைக்கு உண்டான சமையல் குறிப்போ, பெண்களுக்கான குறிப்போ, பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற குறிப்போ அவ்வளவும் அப்படி புட்டு வைக்கக்கூடிய ஒரு அழகான அறிவுபூர்வமான தினமலர் பத்திரிகை 75 ஆண்டுகளை தொட்டிருக்கின்றது. இன்னும் மேலும் 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 வளர்ந்து பல ஆண்டு காலம், ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் இந்த தினமலர் வம்சாவழியாக வர வேண்டும். வம்சாவழியாக அவருடைய வம்சங்கள் வழியாக ஒரு 1000 ஆண்டுகளுக்கு மேலே வளர வேண்டும் என்று அன்னை மீனாட்சியை பிரார்த்தனை பண்ணிக் கொள்ளுகின்றோம். தினமலர் என்றாலே ஒரு பெண்களுக்கு பிடித்தமான ஒரு பொருள் மலர் சூடாமல் எந்த பொண்ணும் இருக்க மாட்டா. அது மாதிரி தினம் அந்த மலரை சூடி அந்த மலரை படித்து அவர்கள் அறிவுபூர்வமாக வளர வேண்டும். இன்னும் வளரணும். நம்ம தமிழகம் இன்னும் வளரணும். இந்திய தேசம், இந்திய நாடு, இந்திய திருநாடு நன்றாக வளர்ந்து தினமலர் பத்திரிகை மூலம் எல்லாம் அறிவுபூர்வமாக இருக்க வேண்டும் என்று மீனாட்சி அம்மனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த தினமலர் பத்திரிகை எடுத்தாலே அந்த கிராஸ்வேர்ட்ஸ் ஒன்று உண்டு. தினமும் கிராஸ்வேர்ட்ஸ், அதை எழுதாமல் நான் படுக்கவே மாட்டேன். என்ன உண்டோ அது பூரா கிராஸ்வேர்ட்ஸ் எழுதுவேன். வார மலர்லையும் எழுதுவேன், ஆன்மீக மலர்லையும் கிராஸ்வேர்ட்ஸ் வரும். அது பூரா எழுதக்கூடியவள் நான். எனக்கும் 85 வயசாக எடுத்து, ஆனால் இந்த 75 ஆண்டுகளாக இந்த பத்திரிகையை படிக்கிறேன் என்றால் அதனுடைய தத்துவார்த்தம் என்ன, அந்த தத்துவங்கள் என்ன, அதனுடைய போடக்கூடிய தினமலரில் போடக்கூடிய விஷயங்கள் என்ன என்பதை அப்படியே புட்டு நான் படிக்கக்கூடியவள், அங்கமாக படிக்கக்கூடிய ஒரு ரசிகை நான், பூரணமான ஒரு ரசிகை தினமலருக்கு என்று சொல்லிக்கொண்டு இந்த வாய்ப்பை நல்லபடியாக மக்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். 75 ஆண்டுகள் இந்த பத்திரிகை வந்திருக்கிறது என்றால் அவருடைய ஏற்பாடு செய்த ராமசுப்பையர் அவர்களின் ஸ்தாபனம் அவர்தான் ஸ்தாபகர். அவருடைய முயற்சி, பெரிய முயற்சி. அவருக்கு பெற்ற பிள்ளைகள் அத்தனை பேர் முழுமையாக ஈடுபட்டு இந்த பத்திரிகை நன்றாக வளர்த்து உலகம் பூரம் பரவக்கூடிய அளவில் செய்து கொண்டு வருகின்றார்கள். இன்னும் மேலும் மேலும் வளர வேண்டும் என்று அன்னை மீனாட்சியை பிரார்த்தனை பண்ணிக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். தினமலர் பத்திரிகைக்கு வணக்கம், வணக்கம், வணக்கம். அது படிக்கக்கூடிய ரசிக பெருமக்களுக்கு பூரண ஆசைகள், பூரண வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். இன்னும் மேலும் மேலும் நீங்கள் பத்திரிகை படித்து அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். அதில் அறிவுபூர்வமான செய்திகள் நிறைய வருகின்றது. இதே இந்த பத்திரிகையினால மக்கள் நிறைய திறந்து இருக்கின்றார்கள். இந்த தினமலர் பத்திரிகை மூலமாக மக்கள் நிறைய எழுச்சி திருந்தி இருக்கின்றார்கள் என்பதை ஆணித்தரமாக விசாலாட்சி சொல்லிக் கொள்கின்றேன் என்பதை உங்களுக்கு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் வளர வேண்டும், தினமலர் மேலும் மேலும் வளர வேண்டும் என்று அன்னை மீனாட்சியை பூரணமாக வேண்டிக் கொள்கின்றேன். நாஞ்சில் நாடு எனும் கன்னியாகுமரி மாவட்டம் கேரளாவில் இணைந்திருந்த போது அங்குள்ள தமிழர்கள் உரிமைகளை இழந்திருந்தனர். தமிழர்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என எண்ணிய டிவிஆர் கேரளாவின் தலைநகரான திருவனந்தபுரத்தில் 1951 செப்டம்பர் 6ஆம் தேதி தினமலர் இதழை துவக்கினார். நாஞ்சில் நாடு பகுதியை தமிழகத்திற்கு விட்டுக் கொடுக்க விரும்பாததால் அன்றைய கேரள முதல்வர் பட்டம் தானுபிள்ளையின் ஆட்சியில் ஏராளமான இன்னல்களை தினமலர் அனுபவித்தது. தமிழர்கள் போராட்டத்தில் அவர்களின் பிரச்சினையே தினமலர்தான் என்றும், தென் திருவிதாங்கூர் தமிழர்களின் போர்வால் தினமலர் என்றும் பெயர் எடுத்தது. தமிழர் நலன் மற்றும் உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற உறுதியான லட்சியமே டிவிஆர் என்ற சமூக சிந்தனையாளரை அந்த அரசின் நெருக்கடிகளையும் தாங்க வைத்தது.
மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்ட போது நாஞ்சில் நாடு பகுதி தமிழகத்துடன் சேர்க்கப்பட்டதால் லட்சியம் நிறைவேறிய நிறைவோடு தினமலர் இதழ் 1957ஆம் ஆண்டு திருநெல்வேலிக்கு மாற்றப்பட்டது. தினமலர் நாளேடு தன்னுடைய 75வது ஆண்டு விழாவை கொண்டாட இருப்பது குறித்து மிகப்பெரிய மகிழ்ச்சி மனதிலே ஏற்படுகின்றது. பேரறிவாளர் நெஞ்சில் பிறந்த பகுத்தறிவு பெண்ணே என்றும், காரிருள் அகத்தில் நல்ல கதிரொளி நீதான் என்றும் புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் பத்திரிகை துறையை பாராட்டியிருக்கின்றார். ஒரு ஜனநாயக நாட்டில் 4வது தூண் என்று வர்ணிக்கப்படுவது பத்திரிகைகளே. ஜனநாயகத்தை காப்பாற்றுவதில் மட்டுமல்லாமல் செய்திகளை உடனுக்குடியாக மக்களிடம் கொண்டு சேர்த்து அவர்களை விழிப்புணர்ச்சியுடன் எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது, என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிவிப்பதற்கு முழு முதல் காரணம் பத்திரிகைகளே. காலை எழுந்தவுடன் சிலருக்கு காஃபி அருந்துகிற பழக்கம் உண்டு. ஆனால் அதை விட கையிலே பத்திரிகை இருந்தால் இன்னும் மகிழ்ச்சி. அதில் குறிப்பாக தினமலர் என்கின்ற இந்த நாளேடு பலதரப்பட்ட செய்திகளை, நாள்தோறும் பரபரப்பான செய்திகளை மட்டுமல்ல, அவசியமான செய்திகளை, விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தக்கூடியவற்றை, சில நேரங்களில் கொஞ்சம் சுவையாக விமர்சனத்தை கூட அடுத்தவர்கள் ரசிக்கிற மாதிரி விமர்சிக்கிற ஒரு தனித்தன்மை தினமலருக்கு உண்டு. அது அவர்கள் வரைக்கிற நகைச்சுவை சித்திரம் கார்ட்டூனாக இருந்தாலும் சரி, அல்லது அவர்கள் எழுதுகிற 4ஆம் பக்கம் என்பதாக இருந்தாலும் சரி, விமர்சனம் என்பது ரசிக்கத்தக்கதாக, சில நேரங்களிலே சில பேர் தங்களை பற்றி தெரிந்து கொண்டு மாற்றிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆக தினமலர் பத்திரிகையினுடைய பணி என்பது தமிழ்நாட்டினுடைய பத்திரிகை துறை வளர்ச்சியில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லாகும். அதில் உருவாக்கிய அவர் நிறுவனரிலிருந்து இன்றைக்கு இருக்கிற ஆசிரியர்கள் வரை மிகுந்த பொறுப்புணர்ச்சியுடன், கடமை உணர்வுடன், கண்ணியம் தவறாமல் அந்த இதழை நடத்தி வருவது பாராட்டிற்குரியது. மீண்டும் சொல்ல வேண்டுமென்றால், ஜனநாயக நாட்டின் தூணாக இருக்கக்கூடிய பத்திரிகை துறைகளில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை தினமலருக்கு என்று ஒரு தனி இடம் உண்டு. நான் நாள் தவறாமல் படிக்கிற பத்திரிகைகளில் தினமலரும் ஒன்று. எதிர்கருத்துக்களாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற மனநிலை எங்களை போன்றோருக்கு இருக்க வேண்டும். தினமலர் எல்லா கருத்துக்களையும் சொல்வார்கள் என்கிற வகையிலும், ரசிக்கத்தக்க அளவிலும் சில விஷயங்களை தனித்தன்மையோடும் இருக்கிற காரணத்தால் அது எல்லோருடைய மனம் கவர்ந்த, குடும்பத்தில் இருக்கிறவர்கள் படிக்கக்கூடிய பத்திரிகை. அது 100 ஆண்டுகள் கடந்து மேலும் பல 100 ஆண்டுகள் தினமலர் பத்திரிகை வெற்றி பாதையிலே தன்னுடைய சுவட்டை பதித்திட வேண்டும் என்று உளமாற மனதார வாழ்த்துகிறேன். இன்றைக்கு வளர்ந்திருக்கிற தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஈடாக அந்த துறையிலும் தினமலர் ஆன்லைன் இதழாக வெளிவருவது வளர்ச்சிக்கேற்ப தன்னை தகவைத்து கொள்கின்ற ஒரு தகுதியும் திறமையும் தன்மையும் தினமலருக்கு இருக்கிறது என்பது தெரிய வருகிறது. தமிழ் எப்படி காலத்திற்கேற்ப தன்னை தகமைத்து கொண்டு காரணத்தால் சீரிழமை திறனோடு விளங்குகிறதோ, அதே போல தினமலரும் கால ஓட்டத்திற்கேற்ப அச்சு ஊடகத்தோடு நின்று விடாமல் காட்சி என்று சொல்லுவதை போல இன்றைக்கு காணொலி தகவல் தொழில்நுட்பத்தில் ஆன்லைன் என்று சொல்லக்கூடிய அந்த தளத்திலும் தினமலர் கால் பதித்து வெற்றிகரமாக நடைபெறுவது இன்னும் வரவேற்கத்தக்கது. இளைய தலைமுறை பெரும்பாலும் இப்பொழுதெல்லாம் நாடுவது ஆன்லைன் பக்கங்களைத்தான். அதிலும் தினமலர் தன்னுடைய வெற்றி பாதையை தொடர வேண்டும், வளர வேண்டும். வாழ்த்துகிறேன். தமிழக ஊடகத்துறையில் முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு இதழாக தினமலர் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இது ஆரம்ப காலத்திலிருந்து இன்று வரை மனித உரிமைகளுக்காக வேண்டியும் ஏழை எளிய மக்களுடைய பிரச்சனைகளை வெளியிடுவதற்காக வேண்டியும் அரசு செய்யக்கூடிய நல்ல காரியங்களை பாராட்டுவதோடு அது ஏதாவது தவறுகள் செய்துவிட்டால் அதனையும் சுட்டி காட்டக்கூடிய ஒரு பாணியை, ஒரு போக்கை தினமலர் தொடர்ந்து பின்பற்றி வருகிறது. 75 ஆண்டு காலம் மிகச் சிறப்பாக நடத்தி 10 இடங்களில் மேலே அதனுடைய கிளைகளை தோற்றுவித்து தமிழ்நாட்டில் மட்டுமல்ல கடல் கடந்த நாடுகளிலும் தினமலர் பாராட்டக்கூடிய ஒரு இதழாக வழங்கி கொண்டிருக்கிறது. இது 75வது ஆண்டை தொடரக்கூடிய தினமலர் வாழ்க வெல்க என்று வாழ்த்துவதில் நான் பெருமைப்படுகிறேன். அந்த தினமலர் வாசகரில் நானும் ஒருவன் என்பது தெளிவான விஷயம். சமீபத்திலே அவருடைய வாசகருடைய கடிதங்கள் என்று
அதில் இடம்பெறக்கூடிய அதில் வரக்கூடிய செய்திகள் மிக அழகான செய்திகளாக இருக்கின்றன. ஒரு வாரத்துக்கோ அல்லது 15 நாளைக்கு முன்போ வந்த ஒரு செய்தி என் உள்ளத்தை மிகவும் கவர்ந்தது. திண்டுக்கல் அருகிலே உள்ள கொளிஞ்சிப்பாடி அல்லையா கொளிஞ்சிபுரம் என்று நினைக்கிறேன், அந்த ஊரை பற்றி சொல்லப்பட்ட அந்த செய்தியில் அந்த ஊரில் உள்ள யாரும் ஆண்களும் பெண்களும் மது குடிப்பதில்லை. இது இன்று நேற்றல்ல, தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு கிராமம். இது மது குடிக்காத புரோகிபிஷனுக்கு பட்ட காந்திய கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான கிராமம் என்று அதில் இருந்தது. அதை பார்த்தபோது தான் அந்த ஊருக்கு போய் அந்த ஊர் மக்கள் தலைவரை, ஜமாத் தலைவர், அந்த ஊர் மக்கள் அதனுடைய பஞ்சாயத்து வைத்திருப்பாங்க, அந்த மக்களையெல்லாம் சந்தித்து வாழ்த்தி வர வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தேன். இந்த நிலையில் ஒரு நல்ல செய்திகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற தினமலர் மக்கள் பத்திரிகையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் தினத்தந்தியை பற்றி சொல்லும்போது தட்டு தூக்கிகள் தட்டிலே தூங்குவார்கள், தட்டிலே தினத்தந்தியும் படிப்பார்கள், தட்டோடவே தினத்தந்தி கொண்டு போவார்கள் என்று சொன்ன ஒரு காலம். அதையெல்லாம் இன்று மாறி இது தினமலரும் அப்படி எல்லா மக்களும் பாராட்டக்கூடிய படிக்கக்கூடிய இதழாக மாறிக்கொண்டிருக்கிறதோடு இது உலகம் முழுவதும் எங்கு பார்த்தாலும் அது டிஜிட்டல் மயமாகவும் ஆகிக்கொண்டிருக்கிறது. விஞ்ஞான வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிற ஒவ்வொரு வளர்ச்சியிலும் அது தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறது. விஞ்ஞான வளர்ச்சி எது புதிய கண்டுபிடிப்புகள் வந்திருக்கிறதோ அத்தனையும் தானும் உள்வாங்கி கொண்டு அதனை ஏற்றுக்கொண்டு அதனை செயல்படுத்தக்கூடிய ஒரு திட்டத்தின் அடிப்படையில் தினமலர் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் வாழ்த்துவதற்குரிய ஒன்று. காலம் மாறுகிற நேரத்தில் தன்னையும் மாற்றிக்கொண்டு காலத்துக்கு ஏற்ற கருத்துக்களை உள்வாங்கி கொண்டு மக்களுக்கு அதே நேரத்தில் நன்மைகளையே ஏவி கொண்டிருக்கிற ஒரு நல்ல இதழாக தினமலர் இருக்கிறது என்பதிலே எனக்கு எந்த இது கிடையாது. அதனால் அதை எப்பொழுதும் நான் வாழ்த்துவேன். தினமலர் 75 ஆண்டுகளை கடந்து இன்னும் பல 100 ஆண்டுகளை கடந்து காலத்திற்கு தமிழ் சமுதாயத்திற்கு அதனுடைய பங்கும் பணியும் தொண்டும் தொடர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். தினமலர் 75வது ஆண்டை தொடக்கத்திலே தினமலர் வந்திருக்கிறது. பத்திரிகை நடத்துவது என்பது மிக மிக சிரமமான விஷயம். ஆனால் 75 ஆண்டு காலம் வெற்றிகரமாக ஒரு பத்திரிகை நடத்த முடியும் என்று அதை நிரூபித்து காட்டிருக்கிறது தினமலர். தினமலர் 4வது தூண். அந்த அதிகாரங்கள் நாட்டில் எந்த இடத்தில் எந்த தவறு நடந்தாலும் அதை தைரியமாக எடுத்து சொல்கிற ஒரு பத்திரிகையாக, அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் அதை தொடர்ந்து விமர்சித்து நாட்டில் ஒரு 4வது தூண் என்பதை நிரூபித்து வருகிற இந்த தினமலர் பத்திரிகை 75 ஆண்டு முடிந்து இங்கே ஒரு விழாவாக இன்றைக்கு அதை கொண்டாடுகிறோம். எனவே அதை 100 ஆண்டு காலம் அந்த பத்திரிகை சிறப்பாக வளரவும் மக்கள் அதன் மூலம் நல்ல பலன்களை பெறவும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பல நவீன யுக்திகளை கொண்டு டிஜிட்டல் யுகத்திலும் இன்றைக்கு தினமலர் வந்திருக்கிறது. ஆன்லைன்லேயும் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வாசகர்கள் அதை பயன்படுத்தி இன்றைக்கு அதை படித்திருக்கிறார்கள். எனவே எல்லா வகையிலும் அது ஒரு சிறந்த இடத்தை தினமலர் பெற்றிருக்கிறது. வாழ்த்துக்கள். தெய்வ திரு டிவி ராமசுப்பையர் அவர்களுடைய பெரும் முயற்சியினால் துவங்கப்பட்ட தினமலர் தேசிய நாளிதழ் உண்மையில் உரைகள் என்று சொல்வார்கள். தவறு செய்யக்கூடிய யாருமே அஞ்சக்கூடிய ஒரு நாளிதழாக தினமலர் நாளிதழ் இருக்கின்றது. இளைஞர்கள், பெண்கள், மாணவர்களுடைய அத்தியாவசியமான நாளிதழாக தினமலர் இருக்கின்றது. மாணவர்களுக்கு பட்டம் என்ற வார இதழ், அதேபோன்று மகளிர்களுக்கு, பெண்களுக்கு பக்தி இதழ், இளைஞர்களுடைய வேலைவாய்ப்பு, பெண்களுக்கான வேலைவாய்ப்பு, அவருடைய தொழில் மேம்பாடு குறித்த பல்வேறு செய்தியில் அடங்கிய நாளிதழாக தினமலர் தேசிய நாளிதழ் இருக்கின்றது. தினமலர் தேசிய நாளிதழை பொறுத்தளவில் ஒவ்வொருத்தருக்குமே பிடித்த நாளிதழ்.
ஒவ்வொரு வீட்டிலுமே அதிகாலையில் பூக்கின்ற மலராக தினமலர் நாளிதழ் இருக்கின்றது. தினமலர் நாளிதழுடைய நிறுவனர் அமரர் டிவி ராமசுப்பையர் அவர்கள் அவருடைய அரும் முயற்சினாலும் பெரும் முயற்சினாலும் அவருடைய தியாகத்தின் காரணமாக தான் இன்றைய தினம் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. தினமலர் தேசிய நாளிதழ் என்னை பொறுத்தமட்டில் நான் இன்றளவு ஓரளவுக்கு வாழ்க்கையில் உயர்ந்திருக்கிறேன் சொன்னால் அதன் அடிப்படை காரணம் தினமலர் தேசிய நாளிதழ் தான். என்னை போன்ற பலரையும் வாழ்க்கையில் உயர்த்தியிருக்கின்ற நாளிதழ் தினமலர் தேசிய நாளிதழ். சமுதாய உணர்வோடு செயல்படக்கூடிய நாளிதழ் தினமலர் தேசிய நாளிதழ். 75 ஆண்டுகள் பூர்த்தி செய்திருக்கின்ற தினமலர் தேசிய நாளிதழ் இன்னும் 750 ஆண்டுகளுக்கு மேலாக மென்மேலும் உயர்ந்து தலை தோங்கி சிறந்து விளங்க வேண்டும். இதனை நிறைவேறிக்கின்ற அமரர் டிவி ராமசுப்பையர் அவரும் அவருடைய புகழும் நிலைத்து நிற்க வேண்டும். இன்றைய தினம் வரை தினமலர் தேசிய நாளிதழை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அவருடைய நிர்வாக இயக்குனர், தினமலர் தேசிய நாளிதழினுடைய அலுவலர்கள் அத்தனை பேருமே அன்னை மீனாட்சி அருளால் உயர்ந்து நலமுடன் சிறந்து விளங்கிட அன்னை மீனாட்சியை வேண்டுகின்றேன். தினமலரின் வாசகரான நான் நாளை பவள விழா காணும் தினமலருடைய வளர்ச்சியை எண்ணி பெருமிதமடைகிறேன். குறிப்பாக தினமலர் புதுச்சேரி மண்ணில் மட்டுமல்ல, தமிழகத்திலும் ஒவ்வொருவரின் வீட்டு செல்லப்பிள்ளையாக, காலையில் பிறக்கும் குழந்தையாக புதிய புதிய செய்திகளை அள்ளித்தரும் ஒரு அமுதமாக இருப்பது தினமலருக்கு உரிய சிறப்பு. இன்னும் சொல்லப்போனால் விளையாட்டு வீரர்களின் அரணாகவும், அரசியல்வாதிகளுக்கு அவர்களுடைய நெறிப்படுத்தக்கூடிய ஒரு ஆசானாகவும், மகளிர்களுக்கு அவர்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய அளவிலே கோலப்போட்டியை நடத்தி அவர்களுடைய திறமையை வெளிப்படுத்தும் ஒரு வழிகாட்டியாகவும், அதேபோன்று மாணவர்களுக்கு பட்டம் என்கிற அந்த இதழின் மூலம் அவர்களுக்கு வழித்துணையாகவும், இளைஞர்களுக்கு சமூக சேவை செய்பவர்களுக்கு அவர்களை செய்திகளை வெளியிடக்கூடிய ஏணியாகவும் விளங்கி தினமலர் தனக்கென்று ஒரு தனி முத்திரையை பதித்துள்ளது. 75வது பவள விழா என்பது சாதாரண விஷயமல்ல. உண்மையின் உரைகளாக இருந்து நடுத்தர மக்களுக்கும், ஏழை மக்களுக்கும், உயர் வர்க்கத்தினருக்கும் பொதுவான ஒரு செய்திகளை வழங்குகிற உண்மையின் உரைகள் தினமலர் என்று சொன்னால் அது மிகையாகாது. அந்த அடிப்படையில் பவள விழா காணும் தினமலரின் வாசகராக இருந்து தினம் தினம் தினமலரை படிக்கவில்லை என்று சொன்னால் அது அன்றைய தினம் பொழுது போனதாகவே அமையாது என்பது எனக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் உரித்தான ஒன்று. அதை நினைத்து பெருமிதமடைகிறேன். 75வது பவள விழா காணும் தினமலரின் ஆசிரியர்கள், நிறுவனர், செய்தியாளர்கள், புகைப்படக் கலைஞர்கள், ஒளிப்பதிவாளர்கள், வாசகர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினருக்கும் நெஞ்சார்ந்த அன்பார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கிறேன். தினமலருடைய விசுவாசின்னு சொல்கிறத விட, அதாவது அதை நான் படிக்கலைனாக்கா, ஒரு நாள் படிக்கலைனாக்கா எனக்கு அப்படியே ஒரு மாதிரி பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆகிடும். ஏன்னா அன்றாட நிலவரங்களை கரெக்டான முறையில் தெரிவிக்கக்கூடிய ஒரே பத்திரிக்கை தினமலர் தான். நான் 1986 வாங்கிட்டு இருக்கேங்க. 40 வருஷம் வாங்கிட்டு இருக்கேன். அதாவது ஆன்மீகத்தில்னா கூட முதல் உரிமை, ஆன்மீகத்துக்கு நம்ம முதல் உரிமை கொடுக்குது. நம்ம பாண்டிச்சேரியினுடைய சிறப்பம்சங்கள் என்னன்னா, சித்தர்கள் வாழ்ந்த பூமி, அதை பற்றிலாம் நல்லா யார் எந்த தகவல் கொடுத்தாலும் அந்தந்த சித்தர் கோயிலேருந்து தகவல் கொடுத்தாலும் உடனடியாக தெரிவிக்கிறாங்க. அது ரொம்ப மனசுக்கு நெகிழ்ச்சியாக இருக்குது. அதே போல் அரசியல் சார்பு பார்த்தாலும் நடுநிலையோடு இருக்குது. அந்த காலத்துலேருந்து 1988, 90, 95, 2000 எந்தெந்த ஆட்சி வரும், எந்தெந்த ஆட்சி வந்தாலும் அந்த ஆட்சிகளுக்கு சாதக பாதகங்களை கரெக்டாக துல்லியமாக தைரியமாக தெரிவிக்கக்கூடிய ஒரே பத்திரிகை தான். பொதுவாக நாட்டு தேசப்பற்று நல்ல பிரமாதமாக நல்லபடியாக சொல்லக்கூடிய ஒரே நாளிதழ் இதுதான். அதாவது மற்றபடி எந்த கட்சியும் சார்ந்தே இருக்க மாட்டாங்க. எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அதை அதனுடைய எழுத்துக்கள் பிரதிபலிக்கும். அதே மாதிரி மக்களுடைய எண்ணங்களும் பிரதிபலிக்கத்தில் பிரமாதமான ஒரு பத்திரிகைன்னு தான் சொல்லலாம். அதனால தான் இந்த அளவுக்கு எல்லார் வீட்டிலுமே தினமலர் இருக்குது. அந்த அளவுக்கு காரணம் அவங்களுடைய தகுதி வாய்ந்த, தரம் வாய்ந்த நபர்களை கொண்டு தயாரிக்கக்கூடிய பத்திரிகை
தினமலர் பத்திரிக்கை. அதனால் வந்து உண்மையிலே உண்மையான கருத்துக்கள் வந்து பாண்டிச்சேரியில் நிலவும் உண்மையான கருத்துக்களை வந்து பிரதிபலிக்கக்கூடிய பத்திரிகை தினமலர். அதனால் வந்து ஆன்மீக செய்தியாகட்டும், அரசியலாகட்டும், அதாவது அன்றாட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய துயரங்கள், நல்லது கெட்டது அனைத்தையும் வந்து தெரிவிக்கக்கூடிய ஒரே பத்திரிகை தினமலர். மிகவும் முக்கியமான பத்திரிகை, ஒவ்வொருத்தரும் படிக்கக்கூடிய பத்திரிகை. அந்த அளவுக்கு அவங்க வந்து மனசுல எல்லார் மனசுலும் புகுந்து அதை வந்து படிக்கணுன்ற எண்ணங்களை வந்து உருவாக்கி தந்தமைக்கு ரொம்ப மிகவும் நன்றி கடன் பட்டுள்ளார்கள். என்னடா இவ்வளவு பெருமையா பேசணும்னு சொல்லல, உண்மையில எனக்கு பிடிச்ச பத்திரிகை. அதே மாதிரி எல்லாரும் படிக்கணும். எல்லாரும் அன்றாட விஷயங்களையும், அரசியல் விவகாரங்களையும், ஆன்மீக விவரங்களையும் ஒரு பாண்டிச்சேரியில் வாழ்ற நபர்களும் தெரிஞ்சிக்க வேண்டிய பத்திரிகை. 75வது ஆண்டை வந்து நோக்கிறதுனால மிகவும் மகிழ்ச்சியா நாங்கள் வந்து நான் மட்டும் இல்லை, தினமலர் வாசகர்களுடைய எண்ணங்களை தான் நான் பிரதிபலிக்கிறேன். அதனால வந்து மகிழ்ச்சியா வரவேற்கிறோம். இனி மேலும் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி தொழில்நுட்பத்தோட அனைத்து விவரங்களையும் இதில் பதிவிட்டு சிறுவர்களாகட்டும், மாணவர்களாகட்டும், நடுத்தர வயது உள்ளவர்களாகட்டும், அரசியல் வயதாகட்டும், ஆன்மீகமாகட்டும் எல்லாருக்கும் ஏற்றாற் போல தயாரிக்கக்கூடியதாக இருக்குது. அதனால மிகவும் மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். தமிழ்நாட்டிற்கு இடம் மாறி வந்த பிறகு மக்கள் பிரச்சினைகளில் கவனம் செலுத்த ஆரம்பித்தது தினமலர். குறிப்பாக தென் மாவட்டங்களின் பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண உதவியது தினமலர். திருவனந்தபுரம் நெல்லை ரயில் பாதை இப்பகுதியின் வளர்ச்சிக்கு மிக அவசியமானது. இதை செய்திகளாக வெளியிட்டுவிட்டு கடமை முடிந்ததாக இருந்துவிட தினமலர் தயாராக இல்லை. இந்திய ரயில்களுக்கு வந்த விபத்துகளை காட்டிலும் இந்த பாதைக்கான திட்டத்தை உருவாக்குவதில் வந்த விபத்துகள் தான் மிக அதிகம். எல்லா விபத்துகளையும் கடந்து காஷ்மீர் கன்னியாகுமரி ரயில் பாதை உருவாக்கியது என்றால் அதற்காக தினமலர் 20 ஆண்டுகள் விடாமல் நடத்திய இழுத்து போர்தான் காரணம் என்றால் மிகையாகாது. திருநெல்வேலியில் சித்த வைத்திய கல்லூரி, பொறியியல் கல்லூரி, மருத்துவக் கல்லூரி, விவசாய கல்லூரி, பல்கலைக்கழகம் வேண்டுமென்று எழுதி வந்தது தினமலர். இன்று அவை திருநெல்வேலியில் செயல்படுகின்றன என்றால் அதில் தினமலர் நாளிதழின் பங்கு பெரிய அளவில் உண்டு. தூத்துக்குடியில் கப்பல் துறை, பொறியியல் கல்லூரி அமைப்பதின் அவசியத்தை வலியுறுத்தி பல தலையங்களை தினமலர் எழுதியுள்ளது. கோவில்பட்டிக்கும் எட்டயபுரத்திற்கும் குடிநீர் பிரச்சினையை தீர்க்க தாமிரபரணியிலிருந்து தண்ணீர் கொண்டு செல்ல வேண்டுமென்று 20 ஆண்டுகளாக செய்திகளையும் கட்டுரைகளையும் வெளியிட்டு முழு பங்கு செலுத்தியது தினமலர். வறட்சிக்கு பேர் போன கோவில்பட்டி தாலுகாவில் விவசாயிகள் ஒரு போராட்டத்தை கடந்த 1966 பிப்ரவரி 24 முதல் மார்ச் 3ஆம் தேதி வரை நடத்தினர். அப்போது முதல்வராக இருந்த பக்தவச்சலத்திற்கு சட்டம்தான் முக்கியம், நியாயமென்றே உணர்ந்தாலும் கூட ஜப்திக்கு உத்தரவிட்டார். விவசாயிகளின் குரலான தினமலர் சுட்டி காட்டியதின் பலனாக ஜப்தி செய்த பொருட்களை அதிகாரிகள் திரும்ப கொடுத்தனர். மதுரை மாவட்டத்தில் உசிலம்பட்டி போடிக்கு இடையே பெரும் மணல் காற்று காரணமாக நிலம் பாலைவனமாக மாறி மணல் மூடி போனது. கிணறுகள் பம்பு செட்டுகளுடன் மூழ்கின. இந்த நிலத்தை சீரமைக்க மண்ணலும் இயந்திரங்கள் மூலம் அரசு முயன்றால்தான் மீண்டும் மக்கள் வாழ முடியும் என்பதை தினமலர் சுட்டிக்காட்டியது. தமிழ் மக்களின் மனதில் நீங்காத இடம்பெற்றிருக்கக்கூடிய தினமலர் நாளிதழின் 75வது ஆண்டு விழாவை தொடங்குகிறது என்று கேள்விப்படுகிறோம். எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பொதுவாக இன்றைக்கி தினமலர் பத்திரிகை படித்தால்தான் மக்களுக்கு அன்றைய செய்திகள் மக்களுக்கு ஒரு மனநிறைவாக இருக்கிறது. அந்த சூழல் அத்தகைய ஒரு பெயரை பெற்றிருக்கிறது தினமலர் நாளிதழ். இப்போ நான் ஒரு மருத்துவராக இருக்கிறேன். நான் சரவணா மருத்துவமனை நான் மதுரையில் நடத்தி கொண்டிருக்கின்றேன். மருத்துவம் சார்ந்த பல்வேறு செய்திகள் தினமலரில் வர்றது பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது. எங்கள் மாதிரி மருத்துவமனைகளுக்கு அது ஒரு நல்ல அறிமுகமாகவும் விளங்குகிறது. ஒரு அரசியல்வாதியாகவும் நான் திகழ்கிறேன். ஒரு அரசியல்வாதியாக தினமலரின் பக்கவாத்தியம், பேச்சு பேட்டி அறிக்கை, டவுட் தனபாலு, இதை மூணையும் படிக்காத அரசியல்வாதியில் இருக்க முடியாது. அதை தாண்டி உள்ள செய்திகளை பார்த்தீங்கன்னா இன்றைக்குள்ள அரசியல் நிலவரத்தை ஒரு உண்மைத்தன்மையோட உடனடியாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இதழ் என்பது தினமலர் நாளிதழ். அதனால் 75 ஆண்டை கடந்து இது இன்னும் பல 100 ஆண்டுகளுக்கு இந்த செய்தித்தாள் பத்திரிகை மக்களிடம் சென்றடைய வேண்டும். எங்களை மாதிரி பல்வேறு தரப்பு மக்கள் அதனால் பயனடைய வேண்டும். மீண்டும் ஒரு முறை எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. கடல் தாமரை நாயகர் அமரர் திரு டிவி ராமசுப்பையர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட அருமையான நாளிதழ் தினமலர் நாளிதழ். அந்த தினமலர் நாளிதழ் அது 75வது ஆண்டை நோக்கி அடியெடுத்து வைக்கக்கூடிய இந்த அற்புதமான ஒரு புண்ணிய நாள், புனித நாள். இந்த நாளில்
தினமலர் நாளிதழ் நமக்காக எவ்வளவு தூரம் சேவை செய்கிறது என்றால், ஞாயிற்றுக்கிழமை என்றால் 8 வித்தியாசங்கள் பார்த்து அதில் ஆர்வம் ஊட்டுகிறது. திங்கள் செவ்வாய் என்று புதன் என்றும் பாராமல் மக்களின் அன்றாட தேவைகளை நிறைவேற்றுகிறது. அங்கங்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது மாதிரி அதிகமான படங்கள் புகைப்படம் வெளியிடப்படுகிறது, பிரசுரப்படுகிறது. அதை பார்த்தவுடன் மக்களுக்கு ஒரு சமூக சேவையாக அது நடப்பதால் மக்கள் மனதில் நீங்காத இடம்பெற்ற ஒரு நாளிதழாக, தகுதி வாய்ந்த நாளிதழாக, சிறப்பான நாளிதழாக தினமலர் திகழ்கிறது என்றால் அது மிகையல்ல. இப்போது ஒரு கருத்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். குறிஞ்சி மலர் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் பூக்கும். ஆனால் நமது தினமலர் நாளிதழ் அன்றாடம் நமது வீட்டு வாசலில் பூக்கும். அப்படிப்பட்ட தினமலர் நாளிதழால் வெள்ளிக்கிழமையா ஆன்மீக மலர், பெரியவர்கள் நிதானமாக சந்தோஷமாக படிக்கக்கூடிய அருமையான நாளிதழாக ஆன்மீக மலர் இணைப்பு. சனிக்கிழமை சிறுவர் மலர், சனிக்கிழமை என்றால் சிறுவர் மலர் வருகிறது. இப்படி ஒவ்வொன்றும் இப்போ சமீபத்தில் ஒரு குறிப்பிட்ட நாட்களாக சமீபத்தில் என்னென்னா முக்கியமானது, மாணவருடைய அறிவுத்திறனை மேம்படுத்துவதற்கு பட்டம் இதழ் படித்த மாணவர் அனைவருமே பட்டம் வாங்கி வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் செல்வதற்காக உருவாக்கப்பட்ட பகுதி பட்டம் இதழ். பக்கவாத்தியம், தகவல் சுரங்கம், ஐயங்கள் 1000, வினாடி வினா பகுதி, முக்கியமான கேள்வி சுரங்கம், இது போன்ற எண்ணற்ற பகுதிகளால் மக்களும் மாணவர்களும் அதிக பயன்பெறுகிறார்கள் என்றால் அது இம்மி அளவு கூட மிகையல்ல. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு தினமலர் நாளிதழுக்கு எமது குடும்பம் சார்பான இனிய நல்வாழ்த்துக்களை கூறுகிறோம். சமீபத்தில் செல்லமே என்ற பகுதி வருகிறது. அதில் வீட்டில் வரக்கூடிய செல்ல பிராணிகளை எப்படி கொஞ்சுகிறார்கள், அந்த செல்ல பிராணிகளை எப்படி பாதுகாக்கிறார்கள், செல்ல பிராணிகளுக்கு எப்படி சிகிச்சை கொடுக்கிறார்கள், அவர்களுக்கு என்ன உணவு என்று 5 அறிவும் 6 அறிவும் சேர்ந்து பயனடையுமாறு உருவாக்கப்பட்ட நாளிதழின் இந்த 75வது ஆண்டு பொன்விழாவை நோக்கி கால் வைக்கும் இந்த அற்புதமான நாளில் எங்கள் குடும்பம் சார்பாக இனிய நல்வாழ்த்துக்களையும் சமர்ப்பிக்கிறேன். நன்றி, வணக்கம். தினமலர் செய்தித்தாளானது 75 வருடங்களை கடந்து நல்ல இலக்கை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. அதற்கு முதற்கண் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு செய்தித்தாள் இவ்வளோ வருடங்கள் உழைக்கிறது, மக்களுடைய நம்பிக்கையோடு இருக்கின்றதான் ஒரு மிகப்பெரிய விஷயம். அதற்கு காரணம் அதில் அடங்கியுள்ள செய்திகள் தான். மெயினாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, கல்லூரி மாணவர்களுக்காகட்டும் அல்லது பள்ளி மாணவர்களுக்காகட்டும், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு தேவைப்படுற விஷயங்களை நிறைய இது உள்ளடக்கி இருக்குது. இப்போ அறிவியல் நோக்கோடு நான் சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அறிவியல் உலகம் அது நிறைய அப்டேட்டட் நியூஸ் எல்லாமே நம்ம பேப்பரில் இருக்குது. மாணவர்களை நான் சொல்லக்கூடிய விஷயம், அறிவியல் உலகத்தை படிங்க, நிறைய அப்டேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த இன்னொரு விஷயம் சுற்றுச்சூழலில் எந்த பாதிப்பு, எந்த விஷயம் நடந்தாலும் உடனே தினமலர் அந்த நியூஸை போடுறாங்க. எங்கே பாதிப்பு இருக்குது, எங்கே குப்பைகள் அதிகமாக இருக்குது, எங்கே இடையூறாக இருக்குது மக்களுக்கு சுற்றுச்சூழலில். ஸோ அதை இமிடியேட்டாக போடுவதன் மூலமாக அதை சரி செய்யப்படுகிறது. இதன் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுகிறது. ஏன்னா இப்போதைக்கு நம்ம சுற்றுச்சூழலை தான் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி இந்த பாலித்தீன் பைகளை சின்ன சின்ன கேப்ஷன்லாம் போடுவாங்க. நீங்கள் அந்த தினமலர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, பாலித்தீனை தவிர்க்கணும், குப்பையை போடக்கூடாது, இந்த மாதிரிலாம் ஒரு நல்ல விதமாக மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு செய்தித்தாளாக இந்த தினமலர் விளங்குகிறது. இந்த தினமலர் மேன்மேலும் வளர்வதற்கு என்னை வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ தினமலருக்கு 75வது ஆண்டு நாளைக்கு பூர்த்தி ஆகுது. அதுக்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதாவது இப்போ வெறும் அச்சு மட்டும் இருந்த இடத்துல இப்போ டிஜிட்டலாகவும் அவங்க வந்திருக்கிறதுல எங்களுக்கு பெரிய சந்தோஷம் என்னென்னா, இப்போ வேரியஸ் நிகழ்ச்சிகள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா என் பையன் பொண்ணு ஆர்ச்சரியில் நேஷ்னல் லெவலில் வின் பண்ணாங்க. அப்போ தினமலரோட டிஜிட்டல்லேருந்து தான் கவரேஜ் பண்ணி அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸை வெளியில் மக்களுக்கு தெரிகிற மாதிரி பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் திருச்சியில் நாங்கள் பவுன்சி ஹவுஸ்னு ஒன்று குழந்தைங்க விளையாடுறது வச்சுருக்கோம், ரெஸ்கியூ ரூம்னு பெரியவங்க விளையாடுறதுக்கு ஒன்று வச்சுருக்கோம். அதோட கண்டென்ட் எல்லாம் மக்களுக்கு எப்படி நாங்கள் டிஜிட்டல் ஃப்ரீ, அதாவது ஸ்க்ரீன் ஃப்ரீ டைம் ப்ரொவைட் பண்ணுறோங்கிறத டிஜிட்டல் இவங்க தான் தினமலர் டிஜிட்டல்லேருந்து பண்ணி கொடுத்து எங்களுக்கு எங்கள் பிஸ்னஸை நல்லா ப்ரொமோட் பண்ணி தராங்க. குழந்தைங்களோட கெரியர் அச்சீவ்மெண்ட்ஸையும் ப்ரொமோட் பண்ணி தராங்க. ஸோ எங்களுக்கு ஃபேமிலியாக, தொழிலாக மட்டும் இல்லாமல் ஃபேமிலியாகவும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதில் எங்களுக்கு சந்தோஷம். திரும்பவும் தினமலருக்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவசர நிலை அமலில் இருந்த அந்த காலத்தில் கவர்னரின் ஆலோசகர் நேரடியாக அங்கு சென்று மண்ணள்ளும் இயந்திரங்களை அனுப்பி நிலங்களை மீட்டுக் கொடுத்தார். சட்டசபை உறுப்பினர்கள், லோக்சபா உறுப்பினர்கள், மாவட்ட வளர்ச்சி மன்ற உறுப்பினர்கள் முறையே சட்டசபை, பார்லிமெண்ட் மற்றும் மாவட்ட வளர்ச்சி மன்ற கூட்டத்தில் பேசிய பேச்சுகளை முழு விவரங்களுடன் தினமலர் வெளியிட்டது. இதன் பின்னர் தங்கள் உறுப்பினர்களின் திறமையை மக்கள் எடை போட துவங்கினர்.
அதேபோல் மருத்துவமனை, மருத்துவர்கள், பள்ளிகள், ஆசிரியர்கள், ரேஷன் கார்டு பிரச்சினைகள், தெருவிளக்கு, பஸ்கள், குளங்கள், ஆக்கிரமிப்புகள், இடுகாடுகளின் அவலநிலை, குடிநீர் தட்டுப்பாடு போன்ற பல்வேறு பிரச்சினைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதிக அளவில் செய்திகளை வெளியிட்டு அவற்றிற்கு தீர்வு கண்டது தினமலர். விற்பனை நோக்கோடு இல்லாமல் உண்மையாக இருந்தால் மட்டுமே செய்திகளை தினமலர் வெளியிடும் என்ற நம்பிக்கை மக்களிடம் ஏற்பட்டது. நான் பார்த்தீங்கன்னா 34 வருஷமாக நான் இந்த கலையில் வெளியில் எல்லோரும் கற்றுக் கொடுக்க தொடங்கியிருக்கிறேன். இந்த 34 ஆண்டுகளாகவும் பார்த்தீங்கன்னா தினமலர் ஒரு தீபாவளி மலரில் வெளியிட்டாங்க. என்னை பார்த்தீங்கன்னா உலகம் பூரா முத தீபாவளி மலரில் வெளியிடும்போது எல்லாம் 10 லட்சம் பேப்பர்கிட்ட என்னுடைய தீபாவளி வரும்போது என்னை ரொம்ப இது பண்ணாங்க. என்னுடைய ஃபஸ்ட்டு ஆர்டிக்கிளே இந்த தீபாவளி மலரில் தான் வந்தது. ஏன் நான் இதை சொல்ல வரேன்னா 74ஆம் ஆண்டு இது முடிந்து 75ஆம் ஆண்டு அடி எடுத்து வைக்குது. அந்த தினமலர் பேப்பருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நலிந்த கைவினை கலைஞர்கள் ஊக்கப்படுத்தல் பெரிதும் உதவியாக இருக்குது. இன்னைக்கு கொழுபொம்மையாக இருந்தாலும் சரி, கைவினை பொருளாக இருந்தாலும் சரி, மண்பாண்ட கலையாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் ஒரு கைவினை கலைஞர்களுக்கான இங்கே ஒரு 60க்கும் மேற்பட்ட கைவினை பொருட்கள் இருக்குது. எல்லாத்தையும் நல்லா இது பண்ணியிருக்காங்க. ஒரு கிராட் பாசர் நடத்தினாலும் சரி, எல்லா ஒரு துறையும் நல்லா ஒரு அற்புதமாக செய்கிற ஒரு தினமலர் பேப்பர் ஒரு அற்புதமாக இது பண்ணிகிட்ருக்கு. இன்றைக்கி ஒரு நலிந்த மக்களும் சரி, எல்லாரும் பாராட்டுகின்ற வகையில் எல்லாரும் நல்லா இந்த நியூஸ் ஒரு பட்டி தொட்டியெல்லாம் போய் சேர்கின்ற ஒரு நிகழ்வு ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. ஒரு மிராக்கல் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு தினமலர் என்னுடைய மனமார்ந்த இன்னும் இது 100 ஆண்டுகள் கடந்து இது பல்லாயிரம் ஆண்டுகள் இது இந்த தொடர்ந்து செய்யணும். அந்த நிறுவனம் நல்லா சிறந்த வளரணும். இன்னும் ஒரு நியாய நிலையான ஒரு செய்தியை தந்துகிட்டு இருக்கிற ஒரு நாளிதழ்னா தினமலர் நாளிதழுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். 74ஆம் ஆண்டு முடிந்து 75ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் தினமலர் நாளிதற்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த விவசாயிகள் ஒருங்கிணைப்பு குழு சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்கள் விவசாயம் சார்ந்த நலனில் அக்கறை உள்ள ஒரு நாளிதழ் என்பதை எங்களுடைய கடந்த கால போராட்டங்களை வெளி உலகிற்கு கொண்டு வந்ததோடு மட்டுமில்லாமல் விவசாய பிரச்சனைகளை தீர்வு காண்பதில் முழு முயற்சியாக இந்த தினமலர் நாளிதழ் எடுத்து சென்றுள்ளது. அதற்காக தினமலருக்கு நாங்கள் என்றென்றும் நன்றி கடமைப்பட்டுள்ளவர்களாக உள்ளோம். ஒவ்வொரு விவசாய நிகழ்ச்சியாக இருந்தாலும் மக்கள் பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வருவதில் முதல் பத்திரிகையாக இந்த தினமலர் இருக்கிறது. 75 ஆண்டுகள் அதனுடைய பணியை சிறப்பாக செய்து வருவதை எண்ணும்போது உண்மையில் எங்களை போன்ற உள்ள விவசாய மக்களுக்கு பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது. அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய அந்த எழுத்து கோர்வை படிப்பறிவு இல்லாத மக்களையும் தூண்டி படிக்க தோன்றக்கூடிய எண்ணம் உருவாக்கக்கூடிய அளவில் அவர்களுடைய எழுத்து கோர்வை உள்ளது. அதற்காகவும் இந்த தமிழ் மீது பற்றுள்ள அந்த தினமலர் நாளிதழுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் மீண்டும் அந்த நாளிதழ் வளர வேண்டும். கிட்டத்தட்ட 75 ஆண்டு காலம் இல்லாமல் 100 ஆண்டுக்கு மேலாக அந்த பத்திரிகை இந்த மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். தமிழ் உள்ளவரை இந்த தினமலர் நாளிதழ் இங்கே வலம் வந்து கொண்டு இருக்கும் என்பதில் உள்ளார்ந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். தினமலர் பத்திரிகை நிறுவனத்திற்கு என்னுடைய 75ஆம் ஆண்டினுடைய நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தினமலர் பத்திரிகை நான் வாசிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமை அடைகிறேன். மக்களுக்கு நல்ல ஒரு செய்திகளை உடனுக்குடன் தெரிவிப்பதில் தினமலர் பத்திரிகை முதன்மையாக விளங்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த பத்திரிகையில் வர்ற அந்த தலையங்கம் வாசகர்களுடைய குரல்கள் சொல்லிட்டு நிறைய வாசகர்களுடைய கருத்துக்கள்லாம் அதில் போடுவாங்க. அந்தந்த பகுதியில் நடக்கிற சில பிரச்சனைகளை தினமலர் பத்திரிகைலாம் வெளியிட்டோம்னா உடனே அதுக்கான தீர்வு அந்த துறை மூலமாக நமக்கு கிடைக்குது. அந்த வகையில் தினமலருடைய சேவை மக்களுக்கு அவசியம் தேவை என்பதை நான் கூறிக்கொண்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். அதில் எனக்கு அந்த தலையங்கம் தான், தலையங்க பகுதி ரொம்ப எனக்கு பிடிக்கும். பிறகு மாணவர் மலர் அவங்க விடுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னுடைய பள்ளியின் வாயிலாக நாங்கள் மாணவர் மலர் நாங்கள் அவங்களுக்கு கொடுத்துருக்குறோம். அந்த மாணவர்களுக்கு எந்த வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது? மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த தங்களுடைய படைப்புகள் பத்திரிகையில் வர்றது அது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். அந்த வகையில் இந்த தினமலர் பத்திரிகை மாணவர்களுக்கு சேவை செய்வதில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு கல்வி ஆண்டிலையும் பார்த்திங்கன்னா அடுத்து அவங்க என்ன படிக்கலாம் அதை தினமலர் ஒரு நிகழ்ச்சியாகவே நடத்தி மாணவர்களுக்கு நிறைய பல கருத்துக்களை கொடுக்குறாங்க. எல்லா வகையான கல்வி நிறுவனங்களை பற்றிய செய்திகளும் அவங்களுக்கு போய் சேருது. இதனால் அவங்க மென்மேலும் அவங்க என்ன படிக்கலான்றதுக்கு
தினமலர் ஒரு ஒத்துழைப்பாக இருக்குது, உதவியாகவும் இருக்குது. அந்த வகையில் எனக்கு வந்து மிக சிறப்பான ஒரு சேவை தினமலர் செய்யுதுன்னு தான் நான் சொல்லுவேன். இன்றும் தினமலர் உள்ளூர் செய்திகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் தரும் முக்கியத்துவம் கொஞ்சமும் குறையவில்லை. கிராம ஊராட்சி முதல் மாநகராட்சி வரை உள்ள தகவல்கள் பொதுமக்களுக்கு சென்று சேர வேண்டும் என்பதில் தினமலர் உறுதியாக உள்ளது. இது உங்களிடம் கடிதம் பகுதி மூலமும், புகார் பெட்டி என்ற பிரச்சனைகளை கூறும் பகுதியின் மூலமும் மக்களின் தேவைகள் அனைத்தும் அரசின் கவனத்திற்கு கொண்டு வருகிறது தினமலர். நெடுநாள் தீர்க்கப்படாமல் இருக்கும் குறைகளை கூட செய்தி வெளியிட்டு சுலபமாக தீர்ப்பது தினமலர் நாளிதழின் பலம். விவசாயத்திற்கான குல பிரச்சினைக்காக மட்டுமல்ல, கிராம நகர குடிநீர் பிரச்சினைகளிலும் தினமலர் அக்கறை காட்டியது. குடிநீர் கிடைக்காமல் அவதிப்பட்ட நகர்களான கோவில்பட்டி, திண்டுக்கல் போன்றவற்றின் நிரந்தரமான குடிநீர் திட்டம் உருவாக தினமலர் காரணமாக இருந்தது. திருநெல்வேலி மாவட்டத்தில் பீடி தொழில், திருநெல்வேலி ராமநாதபுரம் மாவட்டத்தில் தீப்பெட்டி தொழில் ஆகியவற்றிற்காக குரல் கொடுக்க எந்த பத்திரிகையும் முன்வராத நிலையில் தினமலர் மட்டுமே குரல் கொடுத்து வந்தது. அன்றைய மதுரை மாவட்டத்தில் போடி, கம்பம், பெரியகுளம், கொடைக்கானல், பழனி, திண்டுக்கல் பகுதிகள் முழுதும் மலையைச் சார்ந்த பகுதிகள். அங்குள்ள விவசாயம், வாழ்க்கை தரம் அனைத்துமே மலை சாரா பகுதிகளின் நிர்வாகத்திலிருந்து மாறுபட்டது. இவற்றை ஒன்றாக இணைத்து திண்டுக்கல்லை தலைநகராக கொண்டு ஒரு தனி மாவட்டம் அமைக்க வேண்டும் என்பது தொடர்பாக திண்டுக்கல் இடைத்தேர்தலில் பிரச்சாரம் செய்ய வந்த காமராஜர், சி. சுப்பிரமணியம், மோகன்குமார மங்கலம், கல்யாண சுந்தரம், எம்ஜிஆர் ஆகியோரிடம் கருத்துக்களை கேட்டு தினமலர் வெளியிட்டது. இன்றைய திண்டுக்கல் மாவட்டம் உருவாக தினமலர் செய்திகளே முக்கிய காரணமாக இருந்தது. பத்திரிகை துறையில் தினமலர் நாளிதழானது 75 ஆண்டுகள் இன்றைக்கு முடிந்திருக்கின்றது. மிகச் சிறப்பான முறையிலே பத்திரிகை துறையிலே செய்திகளை உடனுக்குடன் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் நடுநிலையோடு செய்திகளை கொடுக்கின்ற ஒரு பத்திரிகையாக, குறிப்பாக மக்களிடத்திலே விரும்பி படிக்கின்ற, அதிகம் பேர் விரும்பி படிக்கின்ற ஒரு பத்திரிகையாக தொடர்ந்து இந்த தினமலர் நாளிதழானது திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அது மென்மேலும் வளர்ந்து 100 ஆண்டுகளையும் கடந்து மிகச் சிறப்பான முறையிலே பத்திரிகை துறையிலே முத்திரை படிக்க வேண்டும் என்று நான் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். தினமலருடைய 75வது ஆண்டு மிகவும் பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்குரியது. எப்படி அதுக்குள்ளே 75 ஆண்டு கடந்தது என்று சொல்லும் அளவுக்கு மிகச் சிறப்பாக வேகமாக வளர்ந்து வருகிற ஒரு பத்திரிகை. ஒரு காலத்தில் பல பத்திரிகைகளை படித்தால் கூட இன்று காலையிலே எழுந்து கண்முழிப்பது தினமலரில்தான். தினமலரை படித்துவிட்டு புதுவை செய்திக்காக, உள்ளூர் செய்திக்காக அடுத்த உள்ளே இருக்கிற பேப்பரை படிச்சிட்டோம்னா பாண்டிச்சேரியின் மட்டும் இல்லை, உலகத்தினுடைய அத்தனை நிகழ்வுகளும், புதுவை நிகழ்வுகள் உட்பட இந்திய நிகழ்வுகள், உலக நிகழ்வுகள், அத்தனை நிகழ்வுகளையும் நாம் தெரிந்து கொள்ள முடியும். விளையாட்டு எதுவாகினும் உண்மைக்கு உண்மையாக, போலித்தனமாக இல்லாத ஒரு உண்மையான ஒரு பத்திரிகை. தினமலர் படிக்காத அந்த நாள் முழுமை பெறுவதில்லை எங்களுக்கு. நாங்கள் எந்த பத்திரிக்கை படிக்கிறோமோ அந்த ஒரே பத்திரிக்கை தினமலர் படித்தோம்னா இந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ்ஸு, மற்ற லோக்கல் பத்திரிகை, எல்லா பத்திரிகையுடைய செய்திகளும் மிகச்சிறப்பாக உண்மைக்கு உண்மையாக, இதை ஒன்று படிச்சிட்டோம்னா நாங்கள் நம்பி மேலே இடத்துல பேட்டி கொடுக்குறதோ, அந்த உண்மைத்தன்மையை உணர்ந்து இதுதான் நிகழ்வு என்று இது பாதிக்கப்பட்டவங்களுடைய உணர்வுகளை தெரிந்து அவர்களை பார்ப்பதோ எங்களுக்கு ஏதுவாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இதழாக தினமலர் இருக்கிறது. தினமலர் இல்லாமல் எங்கள் நாள்கள் விடிவதும் இல்லை, முடிவதும் இல்லை. அந்த அளவுக்கு அற்புதமான நாளிதழ். அதை என்னுடைய நிறுவனர் எல்லாம் சொல்லி மாளாது மிகச்சிறப்பாக. மற்ற பத்திரிகைகள்லாம் சில இருட்டடிப்பு, ஒரு பாரதிய ஜனதா கட்சியோ மற்ற நான் சார்ந்த கட்சியோ கூட ஒரு இருட்டடிப்பு செய்து ஒரு பிராந்திய கட்சிகளுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் என்ற மாதிரி ஒரு நிலையை சில பத்திரிகைகள் இருக்கின்றன. நான் குறிப்பிட்டு எந்த பத்திரிகையும் சொல்லவில்லை. ஆனால் தினமலர் என்பது நடுநிலையோடு அனைத்து செய்திகளையும், எங்கள் மீது குற்றம் இருந்தாலும் அதை எங்களுக்கு சுட்டி காட்டுவதாக இருக்கட்டும், நல்லவையாக இருந்தாலும் பாராட்டுவதாக இருக்கட்டும், மிகச்சிறப்பாக அவர் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் தொண்டு வாழ்க. இவர் தமிழகத்துக்கு மட்டும் உலகத்திற்கே வாசகர்களுக்கு செய்யும் மிகப்பெரிய தொண்டு. அதை எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியாக நான் சார்ந்த பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக தலைவர் என்ற முறையிலே பெருமையோடு சொல்லிக் கொள்கிறேன். நான் தினமலர் வாசகர் என்று சொல்வது மிகவும் நன்றி. சமீபத்திலே அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியோடு ஒரு எக்ஸ்போ பண்ணாங்க. எத்தனை பயன் என்று சொல்ல முடியவில்லை. அவ்வளவு பொருட்காட்சிகளில் எல்லாம் எடுத்தாந்து ஒரே இடத்தில் குவித்து நான் கூட 2-3 சோஃபாலாம் வாங்கினேன். பெருமையாக சொல்கிறேன். அவ்வளோ கம்மியான விலையிலே அதாவது தமிழகம் மூளை முடுக்கெல்லாம் இன்னும் பிற மாநிலங்களில் இருக்கிற பொருளை எல்லாம் கொண்டு வந்து மிகச்சிறப்பான ஒரு கண்காட்சி. உள்ளே நுழைஞ்சி வெளியே வர முடியல. அதுதான் மிகப்பெரியது.
முன்னை விட மிக பிரம்மாண்டமாக அமைத்திருந்தார்கள். இன்னும் மிக பிரம்மாண்டம் தேவை என்ற அளவுக்கு மக்களுடைய ரசிகத்தன்மை இருக்கிறது. அதுக்கு மட்டும் இல்லை, நிறைய பேர் பொருள் வாங்கி போனாங்க மிக மலிவான விலையில். அது மட்டும் இல்லை, இப்போது கோலப்போட்டின்னு ஒன்று நடத்துவாங்க. அது மிகப்பெரிய வரவேற்பு. கோலப்போட்டின்னா இதை மாதிரி கோலப்போட்டி வேறு எங்கேயும் நடக்கலைன்ற மாதிரி தான். எந்த நிகழ்வுகளாக இருந்தாலும் பத்திரிகையில் வந்து மாணவர்களுக்கு பட்டம் என்ற ஒரு பத்திரிகை ஒன்று அந்த சமயத்தில் வரும், பரீட்சை டைமில் வருது. அது மிகப்பெரிய சிறப்பு. படிக்கிற பசங்க அதை மட்டும் படித்தா இல்லாமல் நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ணலாம். அந்த மாதிரி ஒவ்வொன்றுலேயும் தனித்துவத்தை காட்டி கொண்டிருக்கிற தினமலர்வது நான் எத்தனை பாராட்டினால் தகும், இன்னும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இவர்கள் நீடூழி வாழ்க, இவர் நிறுவனம் மேலும் மேலும் வளர்க, இவர்களுடைய நிறுவனர்கள் எல்லாம் மிகச்சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நீடூழி வாழ்ந்து இந்த பத்திரிகை உலகிற்கும் இந்த சமுதாயத்திற்கும் மிகப்பெரிய தொண்டாற்றுகிறார்கள். 75வது பிறந்தநாள் விழா காணும் தினமலர் நாளிதழுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் முதற்கொண்டு தெரிவித்துக் கொள்கின்றேன். நடுநிலை தவறாத ஒரு நாளிதழ். தினசரி நாளிதழ்களிலே ஏழை மட்டுமல்ல, நடுத்தர மக்கள், மாணவர்கள், விளையாட்டு வீரர்கள், கல்வியாளர்கள், அறிஞர் பெருமக்கள் போன்ற அத்தனை தரப்பட்ட மக்களுக்கும் ஏதுவான செய்திகளை வெளியிடுகின்ற ஒரு நாளிதழாக தொடர்ந்து தன்னுடைய 75 ஆண்டுகால பரிணாம வளர்ச்சியில் முக்கிய பங்கெடுத்து இன்றைக்கு சாதாரண ஏழை எளிய மக்களும் வாங்கி படிக்கின்ற வாசிக்கின்ற ஒரு நூலாக தினமலர் நாளிதழானது தனது 75 ஆண்டுகால பரிணாமத்தை இன்றைக்கு தொடங்க இருக்கிறது. பல்வேறு தரப்பட்ட மக்களுடைய நியாயமான கோரிக்கைகளை உடனுக்குடன் வலியுறுத்தி சாதாரண மக்களுடைய கோரிக்கைகளையும் நிறைவேற்றி அரசாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் மக்களுடைய கோரிக்கைகளை எதற்கும் அஞ்சாமல் தெளிவான முறையிலே எடுத்துரைக்கின்ற நாளிதழாக பவள விழா காணுகின்ற தினமலர் நாளிதழிற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் கூறுகிறேன். நமது புதுச்சேரியில் மிக பிரபலமான நாளிதழ் தினமலர். இந்த பத்திரிகை இப்பொழுது 75வது ஆண்டு விழாவை, பவள விழாவை கொண்டாடுவது பெருமைக்குரியதாகவும் இருக்கிறது, மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. குறிப்பாக நம்முடைய முதல்வருடைய 75வது பவள விழா ஆண்டிலேயே இந்த விழாவும் வருவது புதுச்சேரிக்கு ஒரு கூடுதல் பெருமையாக பார்த்து கொண்டிருக்கிறோம். என்று சொன்னால், நம்முடைய பல காலங்களில் எங்களுடைய அரசிற்கு பல நல்ல விஷயங்களை தினமலர் மக்களுக்கு எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறது. தவறு செய்தாலும் சரி, நல்லது செய்தாலும் இரண்டையும் ஒரே நோக்கில் எடுத்து மக்களுக்கு செய்தியாக கொடுத்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் சமூக உணர்வோடு கூடிய பல நிகழ்ச்சிகளை தினமலர் புதுச்சேரியிலே நடத்தி கொண்டிருப்பதும், குறிப்பாக ஆன்மீக விஷயங்களுக்கு எந்த சிறிய நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதை ஒரு பெரிய அளவில் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற விஷயமாக இருந்தாலும் சரி, தேசிய மற்றும் தமிழ் சார்ந்த பல விஷயங்களில் நமது தினமலர் ஒரு குறிப்பிடத்தக்க பாராட்டத்தக்க பங்கினை, தமிழ் வளர்ச்சிக்காக தொண்டினை இந்த நாளிதழ் புதுச்சேரி மட்டுமில்லாமல் தமிழகத்துக்கும் சேர்ந்து வைத்திருக்கிறது. தமிழகம் மட்டுமில்லாமல் இன்றைக்கு அகில இந்திய அளவில் இன்றைக்கு தினமலர் பத்திரிகை எல்லோருக்கும் தெரிந்த பத்திரிகையாக இன்றைக்கு இருக்கிறது. ஒரு தமிழ் நாளிதழாக இருந்தாலும் கூட அகில இந்திய அளவில் இன்றைக்கு தலைவர்களால் பேசப்படுகிற, படிக்கப்படுகிற ஒரு நாளிதழாக தினமலர் வளர்ந்து இருப்பது மகிழ்ச்சிக்குரிய விஷயம். இது 75வது ஆண்டு விழா மட்டுமல்லாமல் இன்னும் பல நூற்றாண்டு காலம் இந்த மண்ணில் இந்த நாளிதழ் தொடர்ந்து மக்கள் பணியாற்ற வேண்டும். அரசிற்கும் மக்களுக்கும் ஒரு இணைப்பு பாலமாக இது திகழ வேண்டும். இத்தனை நாள் செய்து கொண்டிருக்கிற இந்த பணிக்கு அவர்களுக்கு அத்தனை பேர்களுக்கும், தினமலரில் உரிமையாளர்களிலிருந்து பணிபுரிகிற அத்தனை பேருக்கும் எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தினமலர் நாளிதழானது 75வது ஆண்டு, அதாவது பவள விழாவில் அடியெடுத்து வைக்கிறது. ஒரு பத்திரிகை தொடர்ந்து 75 ஆண்டுகள் தமிழ் மொழியின் பத்திரிகை தமிழ்நாடு மட்டுமல்ல, புதுச்சேரி, கேரளா, கர்நாடகா,
ஆந்திரா, தெலுங்கானா மற்றும் சில வட மாநிலங்கள், குறிப்பாக டெல்லி உட்பட பல மாநிலங்களில் வெளியிடப்படுகிறது. மிக சிறிய அளவிலே ஆரம்பிக்கப்பட்ட இந்த தினமலர் பத்திரிகை படிப்படியாக உயர்ந்து தென் மாவட்டங்களிலே கோலோச்சியது. அதற்கு பிறகு வட மாவட்டங்களிலும் தினமலர் பத்திரிகையானது தன்னுடைய பாதத்தை படித்து அனைத்து மக்களும் சாதி மத பாகுபாடு இல்லாமல் விரும்பி படிக்கின்ற ஒரு நாளிதழாக தொடர்ந்து முன்னணியிலே தினமலர் பத்திரிகை இருந்து வருகிறது. இது நமக்கெல்லாம் பெருமை சேர்க்கின்ற விஷயம். அது மட்டுமல்ல, வெளிநாடுகளிலும் உள்ள தமிழர்கள் எல்லாம் தினமலர் நாதிழை மட்டுமல்ல, இணையதளத்தில் வருகின்ற தினமலர் நிகழ்ச்சிகளை, தினமலர் செய்திகளை விரும்பி படிக்கிறார்கள். முக்கியமான அம்சம் தினமலரில் என்னவென்றால், அரசியல் மட்டுமல்ல, பண்பாடு, இலக்கியம், கலை, கலாச்சாரம், கிராமப்புற செய்திகள், மக்களுக்கு அறிவுறுத்தல் கூறுகின்ற நிகழ்வுகள், அதே போல வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கான வழிமுறைகளை கொடுப்பது, சினிமா நிகழ்ச்சிகள், இப்படி பலதரப்பட்ட செய்திகளை தொடர்ந்து தினமலர் மக்கள் விரும்பி படிக்கும் வரையில் உருவாகியிருப்பது மிகவும் பாராட்டுதலுக்குரியது. அரசியலை நிர்ணயிக்கின்ற ஒரு பத்திரிகையாகவும் அது இருந்து வருகிறது. தமிழ்நாட்டில் உள்ள விமர்சகர்கள், அரசியல் நடுநிலையாளர்கள் இந்த பத்திரிகை விரும்பி படிப்பது இதனுடைய சிறப்பு அம்சம். அது மட்டுமல்ல, நம்முடைய தமிழர் பாரம்பரியத்தை தொடர்ந்து இது பறைசாற்றி வருகிறது. இப்படி பன்முகத்தன்மை கொண்ட இந்த தினமலர் பத்திரிகையானது சிறுவர்களுக்கும், இளைஞர்களுக்கும், மகளிருக்கும், அரசியல் தலைவர்களுக்கும், நிர்வாகத்தில் இருப்பவர்களுக்கும் என்று ஒட்டுமொத்த செய்திகளை தொடர்ந்து கொடுத்து வருகிறது. களத்திலே தினமலருடைய பணியாளர்கள் இரவு பகல் பாராமல் பாடுபட்டு அதனுடைய வளர்ச்சிக்கு மிகவும் ஒத்துழைப்பு தந்திருக்கிறார்கள். தினமலர் நிர்வாகத்தினர் தொடர்ந்து அந்த பத்திரிகை தரத்தோடு இருப்பதற்கான அனைத்து நடவடிக்கையும் தொடர்ந்து எடுத்து வருகிறார்கள். இந்த நாளிலே நாம் முதலாக இந்த தினமலர் பத்திரிகையை ஆரம்பித்த ராமசுப்ப ஐயர், மரியாதைக்குரிய பெரியவர்களுக்கு நாம் அஞ்சலி செலுத்தி அவரை வணங்கி, இந்த தினமலர் நிறுவனத்துடைய பொறுப்பாளராக இருந்து சிறப்பான முறையிலே அதை நடத்தி கொண்டு வந்த அந்த பல பொறுப்பாளர்கள், இப்படி அதனுடைய பொறுப்பாளர்கள் எல்லாம் பத்மஸ்ரீ, பத்மபூஷன் விருதையும் பெற்றிருக்கிறார்கள். லட்சுமிபதி அவர்கள் எனக்கு மிக நெருங்கிய நண்பர். அவரும் இந்த பத்திரிகையினுடைய பொறுப்பாளராக இருந்து செயல்பட்டது மட்டுமல்லாமல் அகில இந்திய பத்திரிகை சங்கத்திலே அவர் தலைவராகவும் இருந்து செயல்பட்டிருக்கிறார். இப்படி பல விருதுகளை பெற்று மக்களால் பாராட்டப்பட்டு அரசியல்வாதிகளால் விரும்பி படிக்கின்ற பத்திரிகை மட்டுமல்ல, அனைத்து மகளிரை பொறுத்தவரையில் மகளிர் நிகழ்ச்சிகள் எல்லாம் அனைவருக்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கின்ற ஒரு பத்திரிகையாக தினமலர் இருந்து வருகிறது. தினமலர் நிர்வாகமானது தொடர்ந்து தரமான செய்திகளை வழங்குவதிலே முனைப்பு காட்டி வருகிறது. இந்த நாளிலே இந்த தினமலர் பத்திரிகை நிர்வாகத்தினருக்கும் அதில் பணிபுரிகின்ற பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கும் இந்த பவள விழாவிலே 75வது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கின்ற தினமலர்
நிறுவனத்தாருக்கும் அதனுடைய தொழிலாளிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறி, இன்னும் பல்லாண்டு காலம் தினமலர் பத்திரிகை இந்தியா தமிழ்நாடு மட்டுமல்ல, புதுச்சேரி மட்டுமல்ல, தென் மாநிலங்கள் அல்லாமல் வட மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் சிறப்பான முறையில் செய்திகளை மக்களுக்கு அளித்து அவர்களை மகிழ்விக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதேபோல் ராமநாதபுரம் மாவட்டமும் பெரிதாக இருப்பதால்தான் அது பின்தங்கி இருக்கிறது. இதை 2 மாவட்டங்களாகவாவது பிரித்து நிர்வாகம் செய்யாவிட்டால் விமோசனம் கிடையாது என்று தினமலர் எழுதியது. அது இன்று 3 மாவட்டங்களாகிவிட்டது. மேலும் திருநெல்வேலி மாவட்டத்தில் தாமிரபரணி பாசன பகுதி தவிர இதர பெரும் பகுதிகள் கடும் வறட்சியால் தவிக்கிறது. ஆகவே இந்த வறட்சி பகுதிகளை இணைத்து ஒரு தனி மாவட்டம் உருவாக்கி செயல்பட்டால் கோவில்பட்டி, விளாத்திக்குளம், ஒட்டப்பிடாரம் போன்ற மிகவும் பின்தங்கிய பகுதிகளுக்கும் திருச்செந்தூர் கடற்கரை பகுதிகளுக்கும் முன்னேற்றம் அடையும் என்று தொடர்ந்து தினமலர் எழுதியது. தினமலர் கருதியபடியே மேலே குறிப்பிட்ட பகுதிகளை இணைத்து தூத்துக்குடியை தலைநகராக கொண்டு புதிய மாவட்டம் உருவாக்கப்பட்டது. காவிரி பிரச்சனையில் தமிழக விவசாயிகளின் உரிமையை வலியுறுத்தி அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் விழிப்புணர்வு பெற பல செய்திகளை தினமலர் வெளியிட்டுள்ளது. அதேபோன்று முல்லை பெரியாறு விவகாரத்திலும் தமிழக உரிமையை விட்டுக் கொடுக்க கூடாது என பல்வேறு சிறப்பு கட்டுரைகள் வெளியிட்டு விவசாயிகளுக்கு துணை நின்று கொண்டு இருக்கிறது தினமலர். விவசாயிகளிடம் விழிப்புணர்வும் ஒற்றுமை உணர்வும் ஏற்பட தினமலர் காரணமாக இருக்கிறது. தினமலர் நாளிதழுக்கும் வாசகர்களுக்கும் இடையே என்றும் பிரிக்க முடியாத நல்லுறவு நிலவுகிறது. இது தமிழகத்தில் எந்த பத்திரிகைக்கும் கிடைக்காத அரிய கௌரவம். வாசகர் தேவையறிந்து செய்திகள் வெளியிடுவதால் அவர்களுடைய குடும்பத்தில் ஒரு அங்கமாய் திகழ்கிறது தினமலர். கும்பகோணத்தில் பள்ளி குழந்தைகள் தீயில் கருகி இறந்த போதும், சுனாமி, இயற்கை சீரழிவால் பலர் மாண்ட போதும் வாசகர்களோடு தினமலரும் கண்ணீர் சிந்தியது. இதற்காக பல இடங்களில் நினைவஞ்சலி நிகழ்ச்சியை நடத்தியது. ஆயிரக்கணக்கான மக்கள் பொது இடத்தில் ஒன்று கூடி ஒற்றுமை உணர்வை வலியுறுத்தினர். வாசகர்களிடம் நிதி வசூலித்து பூகம்பத்தால் பாதிக்கப்பட்ட குஜராத் மக்களுக்கு அனுப்பியது தினமலர். அதேபோன்று சுனாமியால் உடைமைகளை இழந்தவர்களுக்காக நிவாரண நிதி வசூலித்து அரசிடம் வழங்கியது. இவையெல்லாம் தினமலர் வேண்டுகோளை ஏற்று உடனடி உதவிக்கரம் நீட்டும் வாசகர்களால் சாத்தியமாயிற்று. இந்திய சுதந்திர பொன்விழாவின் போதும் வைர விழாவின் போதும் ஏராளமான வாசகர்கள் கலந்து கொண்ட ஒருமைப்பாட்டு நிகழ்ச்சிகளை தினமலர் நடத்தியது. ஜாதி மத வேறுபாடுகளை களைந்து ஆயிரக்கணக்கான மக்கள் ஓரிடத்தில் நின்று சபதமேற்றனர். தினமலர் அழைப்பை ஏற்று வந்த வாசகர்களால் இவையெல்லாம் நிகழ்ந்தது. வாட் பரிமுறையை அரசு அமல்படுத்திய போது வணிகர்களுக்கு வழிகாட்ட விளக்க நிகழ்ச்சிகளையும், பங்குச்சந்தையில் முதலீடு செய்ய ஏதுவாக ஷேர் விளக்க நிகழ்ச்சிகளையும் தினமலர் நடத்தியது. வாசகர்களுக்காக கோலப்போட்டி, கொழு போட்டி, கிறிஸ்துமஸ் குடில் போட்டி நடத்தி அவர்களை ஊக்கப்படுத்துகிறது. மாணவர்கள் கல்வி கற்பதன் அவசியத்தை தினமலர் நிறுவனர் திரு TVR வலியுறுத்தி வந்தார். அதன் புது வடிவம்தான் தினமலர் பட்டம் இதழ். பட்டம் படித்தால் அரசு பதவி கிடைக்கும் என மாணவ செல்வங்கள் நன்கு உணர்ந்துள்ளனர். 10ஆம் வகுப்பு +2 மாணவர்களுக்காக ஜெயித்து காட்டுவோம் நிகழ்ச்சியும், +2க்கு பிறகு உயர்கல்வி பெற வழிகாட்டி நிகழ்ச்சியும் தினமலர் நடத்துகிறது. இன்று வாசகர்களால் அறிவு வளர்க்கும் நாளிதழ் தினமலர் என போற்றப்படுகிறது. நாடு முழுதும் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து தரும் நாளன்று தினமலர் அலுவலகத்திலும் நூற்றுக்கணக்கான குழந்தைகளுக்கு வழங்கப்படுகிறது. வாசகர்களின் தேவைகளை உணர்ந்து செயலாற்றுகிறது தினமலர். இதனால் இன்று தமிழ் குடும்பங்கள் இருகரம் நீட்டி நெஞ்சார நேசிக்கும் நாளிதழாக விளங்குகிறது தினமலர். தாய் மண்ணின் உணர்வாய், தமிழ் மண்ணின் பிரதிபலிப்பாய் இருக்கும் தினமலர் இதழுக்கும் வாசகர்களுக்கும் உள்ள உறவு என்றும் தொடர்கிறது. தினமலர் 75வது ஆண்டு பவள விழா வாசகர்கள் கருத்து நாளையும் தொடரும்.